மதியமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் டெஸ்ட் பேட்சில் எப்படி நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது, எப்படி கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ தான். இதை முழுமையாக பாருங்கள். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு மீறி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பட் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. ஸோ இப்போ உங்களுடைய அதியமான் ஆப் இப்போ ஓப்பன் பண்ணதையும் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், ஹோம், பேட்சஸ், ஸ்டோர், சேட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸு டாப்லேயே பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா? நான் ஸ்வைப் பண்ணுற மாதிரி என்கிட்ட வேறு என்னென்ன கோர்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இங்கேயே காமிக்கும். எனக்கு சி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ்லாம் காமிக்கும். அதில் ரீசெண்டாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் டெஸ்ட்டையும் இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டோர் இருக்கா? ஸ்டோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கேயே பர்ச்சேஸ்டு கோர்ஸ்னு காமிக்கும். இல்லை இதில் மாஸ்டர் டெஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நம்மளுடைய அந்த மாஸ்டர் டெஸ்ட்டு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே காமிக்காது. ஏன்னா அதுதான் பர்ச்சேஸ்டு கோர்ஸ்க்குள்ளே வந்துடும். பர்ச்சேஸ் பண்ணாதவங்க உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ்டு கோர்ஸில் இன்னும் காமிக்கல. அப்போ உங்களுக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இங்கே போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாஸ்டர் கோர்ஸ் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் லாக்டுன்னு அப்படின்னு காமிக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? அப்படி பண்ணலைன்னா ஆகலைன்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஹோம்லேயோ இல்லை ஸ்டோர்லேயோ நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக மேலேயே உங்களோட பர்ச்சேஸ்டு கோர்ஸ்னு காமிக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். மேலே பாருங்கள், ஓவர் வியூ, கண்டென்ட், லைவ் கிளாஸஸ், அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் ஏதாவது உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அப்டேட் பண்ணுவோம். இன்கேஸ் எதுவும் லைவ் கிளாஸஸ் நம்ம லைவாக ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறோம், உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அது லைவ் கிளாஸஸில் இங்கே அப்டேட் ஆகும். அந்த முடிஞ்ச லைவ் கிளாஸஸ் எல்லாமே இங்கே லைவ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிடும். அண்ட் கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டெஸ்ட், இது எல்லாமே பிளான், பிடிஎஃப் எல்லாமே இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் அப்டேட் ஆகும். எந்த கோர்ஸாக இருந்தாலும் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓவர்வியூ அப்படிங்கிறது அது என்ன கோர்ஸு, அதில் எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸும், எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, எத்தனை டெஸ்ட் இருக்குது, லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் இந்த உள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்கு தான் போகும். இப்போ இது பாருங்கள், 5 லேர்னிங் மெட்டீரியல் இருக்கா? இப்போ நாங்கள் ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். அது பண்ணதையும் எங்கே வருது? கண்டென்ட்டுக்குள்ளே வருது. சரிங்களா? அப்போது கண்டென்ட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகும். இதில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா இந்த லைவ் கிளாஸஸ்க்குள்ளே வரும். சரியா? ஸோ அதை தாண்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மற்ற வீடியோஸ் எல்லாமே கண்டென்ட்டு லைவாக போடுறது மட்டும் இந்த லைவ் கிளாஸஸில் வரும். நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் எப்படி வரணும்? ஸோ நம்மளுடைய ஹோம் பேஜஸ்லேயோ ஸ்டோர் மெனுலேயோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மாஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே உங்களுக்கான கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. ஒரு டெமோ டெஸ்ட்டு கொடுத்துருப்போம் இன்றைக்கி. சரிங்களா? இதை அட்டன் பண்ணுங்கள். எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கிறதும் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் படித்து நெக்ஸ்ட்டு கொடுத்து, சரியா, இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அட்டெம்ப்ட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். சரியா? இதை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் டெஸ்ட்டை எழுதும்போது இக்காரணம் கொண்டு வேறு டேபோ இல்லை பேக் கொடுத்து வெளியே வரதோ வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே டெஸ்ட்டு எப்படி எழுதணுங்கிறதுல நான் சொல்கிறேன். இது ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ் எப்படி பார்க்கணும் எல்லாமே அதில் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கண்டென்ட்குள்ளே தான் எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு டெமோ டெஸ்ட் இருக்குது, அதை அட்டன் பண்ணி பாருங்கள். சரியா? அண்ட் அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஸ்டடி பிளான் பிடிஎஃப்னா என்ன, இந்த 1 வீக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கும். இதை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே உங்களுக்கு இது வியூ ஆகும். ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். சார் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும் சார்னு சைடில் ஒரு டவுன்லோடு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் தனியாக. சரிங்களா? ஓகே. தென் ஸ்டடி பிடிஎஃப்
ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளான். இப்போ இந்த ஸ்டடி பிடிஎஃப்னு கீழே ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆகஸ்ட் 2022 அப்படின்னு ஒரு அப்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டெஸ்ட் 1க்கான ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுலேயே ரீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அது வியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். என்ன கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் இப்படி படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி கண்டினியூவே பண்ணாதீங்க. எப்பயுமே புக்ஸ் மெட்டீரியல் வச்சு படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் அதில் கொடுத்துட்றேன். ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது. மற்றபடி இதை நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஸ்டடி பிளானில் என்ன லெசன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லெசனை பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. படித்து முடிச்சுட்டு டைரெக்டாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் அப்படிங்கிறத எழுத ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பேசிக்காக இந்த கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போது நான் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெஸ்ட்டு வந்து அட்மின்லேருந்து எங்கள் சைட்லேருந்து டீம்லேருந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது எப்படி வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு புதிய ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 3 ஃபோல்டர் இருக்கும். நான் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். சரியா? அட்மினில் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு இப்போ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே தான் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் போட போகிறேன். சரிங்களா? அப்போது ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ டெஸ்ட் இப்போதைக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி அப்டேட் பண்ணால் எப்படி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? இப்போ நான் ஒரு டெமோ டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பாப்பப் வரும், கண்டென்ட் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா ஸ்க்ரீனில். மேலே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி கண்டென்ட் ஆடட், உங்களுடைய மாஸ்டர் டெஸ்ட்டில் ஒரு கண்டென்ட் ஆடட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியா? கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் எது மாஸ்டர் டெஸ்ட், அந்த மாஸ்டர் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வெளியே வந்துட்டேன். மறுபடியும் ஹோம் பேஜு, ஸ்டோரு இது எல்லாமே இருக்கக்கூடிய பேஜுக்கு வந்துட்டேன். ஹோம் பேஜில் அந்த மாஸ்டர் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன். கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு புதுசாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது, நான் வந்து ஒரு டெமோ டெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எகைன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு பாப்பம் வந்துச்சு, கண்டென்ட் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அது என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இல்லை இப்படி டைரெக்டாக வந்து உங்களோட கோர்ஸில் வந்து பார்த்துக்கலாம். அது எங்கள் ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க தெரியாமல் அப்படின்னாலும் இப்படி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே அட்டம்ப்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாமே வரும். சரிங்க, நான் வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா எப்படி வரும்னா, நான் டெமோ டெஸ்ட் ஆடட் செக் கண்டென்ட் ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எங்கள் அட்மின் சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஆன்லைன் கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்த்தீங்களா, நான் முன்னாடியே சொன்ன ஓவர்வியூ, கண்டென்ட், லைவ் கிளாஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கீழே நான் இது கிளிக் பண்ணி 22ஆம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கலாம். டெமோ டெஸ்ட் செக் கண்டென்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டரில் நான் வந்து ஒரு டெமோ டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து நான் வேறு ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது டிலே ஆகுது, இல்லை உங்களுக்கு ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் டெஸ்ட்டு வந்து சீக்கிரமாகவே ஆட் பண்ணுறேன். ஹவ் டு யூஸ் ஆப் அப்படின்ட்டு ஒரு வீடியோ, டெமோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன். டெஸ்ட் வில் பி ஆடட், ஹவ் டு யூஸ் ஆப் டெமோ வீடியோ, நமது செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற தகவல் 10:30க்கு பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் வந்து அட்மினில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதுவும் ஓகே. ஸோ அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் இப்போ டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் ஏதாவது டிலே ஆகுது, ஃபர்தராக எதுவும் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மெசேஜஸை கொடுத்துருவோம். சரிங்களா? இங்கே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது முன்னாடி வந்த மெசேஜ், இப்போ அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிடும். சரியா? இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் 10:04 உங்களுக்கு 10:30 இந்த வீடியோ அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் ஒரு சேட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். சரியா? ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, கோர்ஸ் எல்லாம் பேக் வந்துட்டிங்கன்னா சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எந்த பேட்சில் இருக்கீங்களோ அந்த பேட்சில் அதுக்கான ஒரு மாஸ்டர் டெஸ்ட்டுன்னு சேட் குரூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ ரிப்ளைஸ் எல்லாமே டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எதுவும் ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அப்டேட் கொடுப்போம். சரிங்களா? இதில் இண்டிவிஜுவலாக நீங்கள் டியூட்டருக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னாலும் டைரெக்டாக அதியமான் டீம் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன், ஸோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரைட் பண்ணி டியூட்டர்கிட்ட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாஸ்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குரூப், சேட் குரூப், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி தனியாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் கிரியேட் ஆன குரூப். இதுக்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அப்டேட் ஆகும். இவ்வளோ தான் உங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? அப்போது நீங்கள் எப்பயுமே பர்ச்சேஸ்டு கோர்ஸ் வழியாக நீங்கள் கோர்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், புது டெஸ்ட் வந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் எதுவும் இருந்ததுனாலும் இங்கெல்லாம் வந்து ஷோ ஆகும். யுவர் ஷெட்யூல்ஸ் டெஸ்ட்டு, அப்கமிங் டெஸ்ட்டு என்ன இருக்குது, அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே நோட்டிஃபை ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது குரூப்பில் இருந்தீங்கன்னா வரும். பட் மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் மாஸ்டர் டெஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். வேறு எந்த கோர்ஸ்லையும் போய் எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்தெந்த பர்டிகுலர் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? முடிஞ்சது. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் உங்களுக்கு இந்த டெமோ வீடியோவை ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்து டெஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். அவுட் டு டேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதுவும் ஒரு 5 minutes வீடியோ. அதையும் பாருங்கள். அப்புறம் டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. தேங்க்யூ.